சொல்லுங்க, எவ்வளவு அழகான ஆண்டவர். அழுக்காயிருந்த நம்மளை, தூசியாயிருந்த நம்மளை, குப்பையில கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து அவர் இரத்தத்தால நம்மளை கழுவி, அவர் ஜீவ தண்ணீரால நம்மளை நிரப்பி, ஆமென், அழகானவர்களா நம்மளை மாத்திருக்கிறாரு. கோபப்பட்டு தாறுமாறா துன்மார்க்கமாய் அலைந்த நம்மளை இனிமையானவர்களாய் மாத்திருக்கிறாரே. கணவனுக்கு மனைவிக்கு பிடிக்காத கணவனா இருந்தோம், கணவனுக்கு பிடிக்காத மனைவியா இருந்தோம், தாய் தகப்பனுக்கு அடங்காத பிள்ளைகளா இருந்தோம். நம்மளை தாயின் தகப்பனுக்கும் கர்த்தருக்கும் இனிமையானவர்களாக அருமையானவர்களா நம்மளை மாத்திருக்கிறாரே. கைதட்டி சொல்லுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. ரிவா லபா திவா ரபா ரபா லபா திவா ரபா ரபா. ஆமென். சார் அப்படியே அமருவோம். என்ன எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு ஒரு மகிமையான தேவன். முன்னாடி நிறைய இடம் இருக்கு. ஆமாம், இந்த மெடனா தாயார் கொஞ்சம் முன்னாடி வாங்க, இப்படி வாங்க, இங்கிட்டு வாங்க. இந்த அந்த இடத்துல இடம் கிடக்கு பாருங்க. நல்லா இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, நல்லா நவண்டு வாங்க, வாங்க, நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இடைவெளி விட்டு இருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை செய்தி நித்திய வெளிச்சமானவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாரு? நித்திய வெளிச்சமானவர். போன வாரம் ஒரு பகுதியை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை தியானித்தோம். உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது, மறக்கக்கூடாதுன்னு. என்ன தலைப்பு? போன வாரம் என்ன தலைப்பு சொல்லுங்க? செய்தியினுடைய, தேவ செய்தியினுடைய தலைப்பு. யாரும் சொல்ல ஆர்வப்படுறாங்க? சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. கழுதையினால் வந்த வெற்றி அல்ல, கழுதையின் பவனியினால் வந்த வெற்றி அல்ல, சிலுவையின் பவனியினால் வந்த வெற்றி. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமானவர். மறந்துடக்கூட, வாயத்திறன் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் யாரு? நித்திய வெளிச்சமான. வாயில பதியட்டும், ரெக்கார்ட் ஆகட்டும். அதாவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய நித்திய வெளிச்சம் சொல்றது முடிவில்லாத வெளிச்சமானவர். அவருக்கு மறைவே கிடையாது. இயேசுவுக்கு அம்மாசியே கிடையாது. அல்லேலூயா. எப்போது அவர் நித்திய வெளிச்சமா இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. நல்லா மறந்துடக்கூடாது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. அஸ்தமிப்பதுனா அடைவதில்லை. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. உன் சந்திரன் மறைவதும் இல்லை. உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு செய்தி ரொம்ப முக்கியமான பகுதி. ஆண்டுடைய பிள்ளைகள் இங்க பாருங்க, வருங்காலத்தில் உங்களுக்கு நடக்க போற ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் நிறைவேறுதலை தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்தியாக தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். வருங்காலம், வருங்காலத்தில் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் உங்களுடைய எதிர்காலங்களில் நடக்க போகிற காரியங்களை தான், நன்மையான காரியங்களை கர்த்தர் முன்னாடியே ஆவியானவர் வெளிப்படுத்தி பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். நாம் இங்கே வாசித்தோம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. சொல்லுங்க, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவருடைய பிள்ளைகளை சூரியனில் 2 சூரியனை நாம் வேதத்தில் பார்க்குறோம். ஒரு சூரியன் நம்ம
மாம்ச கண்களால் பார்க்கக்கூடிய உலகத்துக்குரிய சூரியன். அந்த சூரியன் என்ன செய்யும்? அதிகாலையில் புறப்பட்டு மாலையில் 6 மணிக்கு மேலே அந்த சூரியன் அஸ்தமாயிரும். மறுநாள் இரவெல்லாம் இருட்டாயிருந்து மறுநாள் மறுகாலையில் அது தன் வெளிச்சத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. ஆனால் இன்னொரு சூரியன் இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நித்திய சூரியமானவர். அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவது இல்லை, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது, ரெண்டு சூரியனை நாம் வேதத்தின் வழியாக வாசிக்கிறோம். ஒன்று இயற்கையான தேவனால் உண்டாக்கப்பட்ட சூரியன், அது மறையும் மறுபடி வெளிச்சம் கொடுக்கும், மறையும் வெளிச்சம் கொடுக்கும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் அது அஸ்தமிப்பதில்லை என்று வாசிக்கிறோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை அப்படின்னு சொன்னால், நம்ம புறஜாதிகளைப் போல மற்ற மற்ற பல பல கடவுள்களை புண்ணிய ஸ்தலங்களுக்கு இனி போக வேண்டிய தேவை இல்லை. 4 நட்சத்திரங்கள் அம்மாசி பௌர்ணமி பார்க்க வேண்டிய தேவை இல்லை. நாம் மற்ற உலகத்தாரை போல சடங்கு ஆச்சாரம் செய்வனைகளை பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் 6 நாளுக்குள்ளே உலகத்தை படைத்து 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார். 7வது நாளை அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார், நித்தியமான சூரியனாக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். 2வது பார்த்தோம் இயேசு சொல்றார், நீங்கள் தேவ ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். எப்படி நாம வெளிச்சமா இருக்க முடியும்? பாருங்க, இயற்கையான உலகத்தில் பார்க்கிற சூரியன் என்ன செய்கிறது? பகலில் வெளிச்சம் கொடுக்கிறது, இரவில் அது அஸ்தமாகி என்ன செய்கிறது? இருளை கொண்டு வருகிறது. ஆனால் நிலா என்ன செய்கிறது? சந்திரன் சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி இரவில் வெளிச்சம் கொடுக்கிறது. இரவில் என்ன செய்கிறது? அது வெளிச்சம் கொண்டு வருது. அதுபோல தான் இங்கே பாருங்க, தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவாகிய நித்திய சூரியனிலிருந்து வெளிச்சத்தை வாங்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இருளான உலகத்திற்கு நாம் சந்திரனா நிலாவா இருந்து நாம் உலகத்தில் இருளில் கிடக்கிற மக்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற மக்களுக்கு தேவ ஜனங்கள் யாராக இருக்கிறாங்களா? வெளிச்சமாக இருக்கிறார்கள், சாட்சியாக இருக்கிறார்கள். முதல்ல குடித்தா இப்போ குடிக்கிறது இல்லை, முதல்ல பொய் சொன்னால் இப்போ பொய் சொல்கிறதில்ல, முதல்ல சினிமா பார்த்தா இப்போ சினிமா பார்க்கறதில்ல, முதல்ல கெட்ட வார்த்தை பேசுனா இப்போ பேசுறதில்ல. இப்படி பலவிதமான, முதல்ல சாபத்தில் கிடந்தா இப்போ சாபம் இல்லை, தரித்திரத்தில் அலைஞ்சா இப்போ தரித்திரம் இல்லை. இப்போ இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை ஆயிட்டாங்க. கைதட்டுமா எல்லாரும்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா மாறிட்டாங்க.
அதனால இவர்கள் நம்மளை தேவன் இந்த உலகத்திற்கு எப்படி வச்சிருக்கிறாரு? ஒரு சந்திரனை போல வச்சிருக்கிறார், வெளிச்சமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் இங்க பாருங்க, மாறாத சூரியன் அவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சூரியன் அவர். மல்கியா 3:6 எழுதப்பட்டிருக்கு, நான் கர்த்தர், நான் மாறாதவர் சொல்றார். எபிரேயர் 13:8 சொல்றார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அம்மாசி என்பதற்கே வேலை இல்லை, தேய்புரை என்பதற்கே வேலை இல்லை, பௌர்ணமி வந்து தேஞ்சு போற அனுபவம் தேவ ஜனங்களுக்கு இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவர் நித்திய சூரியனா இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தில் இருந்து, அவர் முகத்திலிருந்து வருகிற அந்த வெளிச்சத்தில் இருந்து தேவ ஜனங்களாகிய நாம இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று நாம் வேதத்தின் வழியாக வாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தான் ஆவிக்குரிய சந்திரன். சில மக்களை பார்த்தா சந்திரன் சொல்லி பேர் இருக்கும், குடியாரனா இருப்பாங்க, வாயில் சிகரெட்டு பிடியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா பாருங்க, வாயில் சிகரெட்டு பிடியை வச்சுட்டு கொல்லி பிசாசு மாதிரி அலைவாங்க. சந்திரன் என்றால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவ ஜனங்கள். இந்த இருளான உலகத்திற்கு ஆமென் தேவன் நம்மளை வெளிச்சமாக வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிச்சாராம். தேவன் வெளிச்சத்தை இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஏதோ வீட்டில் இரவு வந்தால் சுவிட்சியை போட்டோம்னா லைட் எரிஞ்சு மறுபடியும் ஆஃப் ஆகிறோமே, மறுபடியும் நைட் லாம்பை போட்டுட்டு உறங்குறோமே, அந்த வெளிச்சம் இல்லை. தேவன் நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வேறு பிரித்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். உங்களை இனி ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். நடக்கும்போதும் போகும்போதும் உங்களை பார்த்து வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படித்தோம்னா, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. கைதட்டுவோமா எல்லாரும்? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. யோவான் 1:9வது வசனத்தை வாசிக்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற, எந்த மனுஷனையும் கவனிங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி, ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், நீங்க எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட துரோகிகளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாபத்தில் உள்ளவர்களா இருந்தாலும், சபிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கு பயப்படாம, பாரம்பரியத்திற்கு பயப்படாம, பிசாசுகளுக்கு இடம் கொடுக்காம, இயேசுவே நீர் எனக்கு போதும் என்று சொல்லும்போது, எந்த மனுஷனா இருந்தாலும், எப்பேற்பட்ட கடனாளியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியா துரோகிகளா நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நம்மை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். வலதையை உதவி சொல்லுங்க, என்னை பிரகாசிக்க பண்ணுவார். சொல்லுங்க, தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க, என்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நீ எவ்வளவு பெரிய நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டை வித்துட்டு நீ வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி,
பூமியின் கடையாந்தரத்தில் தள்ளுண்டு போய் கிடந்தாலும் சரி, அங்கேயும் கர்த்தருடைய கை உன்னை தேடி வரும். அங்கே இருந்து ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்து அவர் கண்மலை மேல நிறுத்துவார். தாவீதை கண்மலை மேல நிறுத்தின தேவன் நம்மை நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, சவுல் தேவ ஜனங்களை அழிப்பதற்காக தமஸ்கு பட்டணத்தை நெருங்கும் போது பாருங்க, அவனை சுற்றிலும் ஒரு ஒளி என்ன செஞ்சதா? பிரகாசித்தது. அந்த ஒளி அவனுடைய மாம்ச கண்ணை குருடாக்கியது. தேவ ஜனத்தை அழிக்க போனவர், தேவ ஜனத்தை துன்புறுத்த போனவர், ஒரு ஒளி நடுப்பகல் வேளையிலே சூரிய பிரகாசத்தை விட பிரகாசமான வெளிச்சம் அவனை சுற்றிலும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவன் போன வாகனத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான், கீழே விழுந்தான். கீழே விழுந்தவன் முழிச்சு பார்த்தா கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு சொன்னார் ஆண்டவர். அப்பொழுதுதான் அந்த சவுல் என்ற மனிதன் உணர்ந்து கேட்கிற, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உங்களை யாராட்டு நிந்திச்சா, உங்களை யாராட்டு பேசினா, உங்களை யாராட்டு புறக்கணிச்சா, கர்த்தரை ஆராதிக்கிற அருமையான ஜனமே, ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளு, கர்த்தரையே துன்பப்படுத்துகிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. நீ கண்ணீர் சிந்தினால் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த ஒளி சவுலை சுற்றியது. ஆமென். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்னு கேட்டான். அவனுடைய மதவெறி மாறியது, மார்க்க வெறி மாறியது, அவன் படிப்பு குப்பையானது, அவன் ஜாதி வெறி மாறியது, அவனுடைய படிப்பு எல்லாம் குப்பையாக மாறியது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு என்று ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாற்றப்பட்டான். தேவனுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக இந்த உலகத்தின் வெளிச்சமோ ஒளியோ மேற்கொள்ள முடியாது. இயேசுவை இறுக பிடித்து கொள்ளுங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தரை இறுக பிடித்து கொள்ளுங்கள். அந்த வெளிச்சம் இந்த உலகத்தின் எப்பேற்பட்ட இருளுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், ஆமென், அந்த இருளையெல்லாம் தேவன் வெளிச்சமாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். வெளிச்சமாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரே நித்திய வெளிச்சம், கர்த்தரே நித்திய வெளிச்சம். அந்த நித்திய வெளிச்சத்தை ஒவ்வொரு வாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு அதிகாலை தோறும் மட்டுமல்ல, எப்போது அந்த வெளிச்சத்துக்குள்ளே நடங்க. அந்த வெளிச்சத்தான் வேத வசனம், அந்த வெளிச்சம்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நித்திய வெளிச்சமானவர். கரங்களை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. நல்லா வாயை திறந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா வாயை திறந்து, கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 27 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 27 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். தாவீதினுடைய ஏக்கத்தை கவனிங்க. கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். எதை பார்க்கும்படியாகவும்?
கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். எதுக்காக தங்குறோம், எதுக்காக தங்கியிருப்போம் சொல்றாரு? அவருடைய மகிமையை பார்க்க. அதுக்கு தான் இங்க பாருங்க, மகிமையை பார்க்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும். தேவ பிரசன்னத்தை உணரும் போது 10 நிமிஷம் அல்ல, 10 மணி நேரம் நீங்க காத்திருந்தாலும் போர் அடிக்காது. தேவ பிரசன்னத்தை உணர்றதுக்கு வாஞ்சை இல்லைன்னா போர் அடிக்கும். என்னடா கடந்து கத்தி நடக்கிறானுங்க, என்ன பாட்டு படிக்கிறான், என்ன செய்தி கொடுக்குறான், சீக்கிரத்தில் ஆமாம் ஆராதனை என்ன செய்யுங்க முடிங்கப்பா அப்படின்னு சொல்கிறவர் என்ன வரும்? தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம்மளை சூழ்ந்திருந்தா, தேவ மகிமையை நம்ம வாஞ்சித்தா, அவர் ஆலயத்திலேயே தங்கி இருப்பதே நாடுவோம். எத்தனை பேருக்கு விளங்குது? அதுக்கு தான் 21 நாள் கூட்டம், 21 நாள். அதுவும் புல் அங்கே பாருங்கள், உங்களுக்கு சாதகமாகவே எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. பகலில் 2 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வர. அல்லேலூயா. காலையில் நீங்கள் நல்லா சாப்பிட்றணும். காலையில் என்ன செய்யணும்? நல்லா மூக்கு பிடிக்க என்ன செய்யணும்? சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம், ஏத்தம்பழம், நல்லா வடை பாயாசத்தோடு சாப்பிட்ருங்க. மத்தியானம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, நாங்களும் சாப்பிட மாட்டோம். அல்லேலூயா, ஆமென். 2 மணிக்கெல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் வந்து ஒரு ஆயத்தத்தோடு வரணும். அந்த நாளில் போய் சும்மா நல்லா இருக்கிற நட்டை போட்டு கலட்டக்கூடாது, சும்மா நல்லா இருக்கிற பெயிண்டை போட்டு சுரண்டக்கூடாது, நல்லா இருக்கிற மடியை போட்டு மாடி பிச்சு விட்டுட்டு எதையாட்டு பண்ணிட்டு விடக்கூடாது. நல்லா இருக்கிறது இருக்கட்டும் சொல்லி இருக்கணும். அந்த நாள் முடியும் மட்டும் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? நேரம் எடுக்கணும். ஆமாம், ஏப்ரல் மாதம் உங்களுக்கு 22ஆம் தேதி தான் நியமிச்சிருக்கு. நாம் தேவ சமூகத்தில் வந்து ஆர்வமாக வந்தோம்னா ஆவியானவர் அந்த தேவ மனுஷர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அவர்கள் மூலமாக மகிமையின் வார்த்தைகள், மகிமையின் அபிஷேகம் நமக்கு சபைக்கு கடந்து வரும். சொல்லுங்கள், அல்லே தாகம் உள்ளவர் மேல் ஆண்டவர் என்னது வருவார்? சுடுதண்ணியை ஊற்றுவாரா, சீவத்தண்ணியை ஊற்றுவாரா? ஆமென், அல்லையே சொல்லுங்கள். அதனால் நாங்கள் வீடு வீடாக வந்து கையெழுத்து வாங்குவோம். வர்றதுக்கு எத்தனை பேர் வர்றியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டத்துக்கு முன்னாடி கையெழுத்து வாங்குவோம். அல்லையே சொல்லுங்கள். இப்போ நோட்டில் கையெழுத்து வாங்க. எதுக்கு தெரியுமா? உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்துக்கு போகிறதுக்காக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அந்த நேரத்தில் நான் சொல்லிட்டேன், நல்லா இருக்கிற நட்டை போட்டு கலட்டிகிட்டு இருக்கக்கூடாது, நல்லா இருக்கிற பொருளை போய் சுரண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தாம் அந்த நாளில் தலைவாணியில் தூக்கம் வந்துச்சுன்னா பிச்சிருன்னு தலைவாணியை. அல்லேலூயா. பைபிள் அப்படி தான் இருக்கும், தலைவாணியை பிச்சிருன்னு இருக்கு. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி கூட்டமாக வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்தில் வந்து அந்த வசனத்தை படிங்க ஐயா, இன்பையா படிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஐயா, அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், அவர் ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சி செய்ய வரணும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். கரங்களை தட்டுமா? தேவ மகிமையை நாடணும். ஆமென். அவர் மகிமை மேலானது. 63 2வது வசனம் படிங்க. 63ஆம் சங்கீதம் 2வது வசனம். 63 எழுதி வச்சுக்கோங்க, வாசிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். என்ன ஆசை வச்சில தாவீதுக்கு? இப்படியே சகோதரி கவனிக்கிறீங்களா அன்பு பிள்ளைகளை? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் காத்திருக்கிறவர்கள் அவர் வல்லமையை பார்ப்பாங்க, அவர் மகிமையை பார்ப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வர்ற நாட்களில், இந்த ஸ்ட்ரைக்கு நாளில்
ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு நீங்கள் தொழிலில் ஏமாறாமல் இருக்கணும், நீங்கள் செழிப்பான காரியத்தை பார்க்கணும், ஒரு மனநிறைவை பார்க்கணும்னா முதலாவது எங்கே இருக்கணும்? தேவ ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு அவருடைய மகிமையை பார்க்க வந்துடணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த கூட்டத்திற்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவிய? ஆமென். ஒரு சில கை இப்போ தான் அண்ணமாருக்கு விளங்குது. ஒரு கை எல்லாரும் ஜெபம் பண்ணணும். இந்த கூட்டத்தினுடைய செலவு எப்படியும் 1 லட்ச ரூபா வரும். அல்லேலூயா. 6 பேருக்கு நம்ம இங்கேருந்து போக்குவரத்து காணிக்கை கொடுத்து அனுப்பணும், மற்ற செலவு இருக்குது. ஆண்டுடைய பிள்ளைகள் இதுக்கெல்லாம் நம்ம முன்னக்கூடியே ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்கள் பண்டக சாலையை திறப்பார். அல்லேலூயா. ஆமென். என்ன கண்ணாடிக்காரில் விளங்குதா? ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம ஆர்வமாக இருந்தால் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். மகிமை. சங்கீதம் 24:7 வசனத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? வாசிக்கலாமா ஆண்டுடைய பிள்ளைகள்? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வாசல்களே இதுவரை சோர்ந்திருக்கிறியா மகனே, இதுவரை சோர்ந்திருக்கிறியா மகளே, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உங்கள் வீட்டுக்குள்ள வருவார், உங்களுக்குள்ளே உட்பிரவேசிப்பா. மகிமையின் ராஜாவை அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையின் ராஜா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, மகிமையின் ஆவியானவர். மகிமையின் ஆவியானவர் அவர் வந்தா போதும் உங்களுடைய வாழ்க்கை மகிமையா மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பு எழும்பு சீயோனே, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. மகிமையின் வார்த்தை, மகிமையின் சத்தியம் உங்களுக்கு இந்த கால வேளையில் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிமையை உணருங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 எழுதப்பட்டிருக்கு, ஆவியாயிருக்கிற கர்த்தராலே தானே மகிமையின் மேல் நாம் மகிமை அடைகிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். ஏசாயா 60:20 சொல்லப்பட்டிருக்கு 20ஆம் வசனத்தில், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். மத கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்ம ஜாதி கிறிஸ்தவர்கள் அல்ல. அடுத்த வருஷம் ஒரு ஈஸ்டர் வரும், ஒரு கருநாள் வரும்னு நம்ம நினைக்கக்கூடாது. திருநாள் கருநாள் அப்படி அல்ல, எப்போது நமக்கு பெருநாள். சொல்லுங்க, எப்போது நமக்கு பெருநாள். அல்லேலூயா. ஆமென். நான் கடந்த நாளில் யூடியூப்பில் ஒரு காட்சி பார்த்தேன். ஒரு ஆர்சி சாமியார் ஐயா, ஆர்சி சபையில் உள்ள சாமியார், அவர் ஆப்பிரிக்கா தேசத்தில் பங்கு பாதராக இருந்திருக்கிறார். ஆப்பிரிக்கா தேசத்தில் பங்கு பாதராக இருந்திருக்கிறார். அவர் இங்கே உள்ள ஒரு பாதருக்கு சாமியாருக்கு சாட்சி சொல்கிறார். ஃபாதர், நான் பங்கு சாமியாக இருந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் ஜனங்க எப்போதும் ஆண்டவருடைய ஆலயத்தில் நடனமாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க இடுப்பு எப்போதும் இப்படி நெளிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி ஆண்டவரை துதிக்கும் போது நடக்கும் போதெல்லாம் அங்கே ஆண்டவரை நடனத்தோடு கர்த்தரை துதிக்கிறாங்க. காணிக்கை பெட்டியில் நம்ம ஊரில் காணிக்கை தட்டை அனுப்புனா 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா போட்டவங்க கூட பெரிய ஒரு காணிக்கை போட்டு நினைப்பான். அங்கே ஒரு பெரிய கூடையவே வச்சுருவாங்க. அவங்க காணிக்கை போட வரும்போதெல்லாம் இப்படி நடனமாடிக்கிட்டே காணிக்கை போடுறாங்க. ஃபாதர், நம்ம ஊரில் அப்படி இல்லையே, அப்படியே உம்மன்னு இருக்கிறாங்களே, சோகத்தோடு இருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த அங்கே ஆலயத்தில் நடக்கிற அந்த காட்சிகளையும் போட்டு காட்டுறாரு. ஜனங்க நடனம் ஆடிக்கிட்டே ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறாங்க. உட்கார்ந்துருக்கும் போதே இப்படி அசைஞ்சுக்கிட்டே கேட்குறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென்.
அங்கே இருக்கிற ஆண்டவர் இங்கேயும் இருக்கிறார். எப்போதும் நமக்குள்ள ஒரு அசைவு இருக்கணும், ஒரு ஆற்றல் இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அள ஒரு காலம் உண்டு. சொல்லுங்க, வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 4வது வசனம். அள ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நகைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு. இங்க பாருங்க, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இதுவரை நீ புலம்பிக்கிட்டே இருந்த காலம்லாம் போதும், இனி நடனமாடி ஆண்டவரை துதிக்கிற ஒரு காலம் இன்னொன்று இருக்கு. வீட்டில் இருக்கும்போதே, சமைக்கும் போதும், போகும்போதும், நடக்கும்போதும், நடந்துக்கிட்டே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், இங்கே பார்த்துருக்கீங்களா? சும்மாவே நிற்க மாட்டேன், நடனமாடிக்கிட்டே நிற்பேன், அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு அங்கே இங்கிலாந்தில் உள்ள ஒரு சகோதரன், நம்ம சகோதரி ஒரு தெரிஞ்சவங்க அங்கே இருக்கிறாங்க. அவர் செய்தியை கேட்டுட்டு, என்ன உங்கள் பாஸ்டர் நல்லா அப்படி நின்று ஆடிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன நிற்க மாட்டேங்கிறார் இடத்துல. அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது, என்னய்யா நீங்கள் அசைஞ்சிக்கிட்டே இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, என்னை ஆண்டவர் நிப்பாட்டி அசையாமல் நிற்கிற பொம்மையாக்கலை. ஆமென். அவருடைய மகிமை என்னை அசைய பண்ணுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அழ உனக்கு ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இதுவரை நீ அழுதது போதும். அல்லேலூயா. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனமாட ஒரு காலம் உண்டு. சொல்லுங்க, நான் புலம்புன காலமெல்லாம் போதும், என் ஆண்டவர் நித்திய வெளிச்சமா எனக்குள்ளே இருக்கிறார். நான் நடனமாடி ஆண்டவரை என்ன செய்வேன்? துதிப்பேன். கரங்களை தட்டி சொல்லுவேன், நடனமாடி துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். யோவான் 16:20 வாசிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமா என்ன செய்யும்? மாறும். அன்னாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படித்து பார்த்தோம்னா, அன்னாள் தேவாலயத்தில் கண்ணீரை ஊற்றி விட்டாள், அப்புறம் அவர் துக்கமுகமாகவே இல்லைன்னு வாசிக்கிறோம். அப்புறம் அவர் துக்கமுகமாகவே இல்லை. தேவ சமூகத்தில் ஒரு நாள் நீ கண்ணீரை ஊத்திட்டீனா திரும்ப நீலி கண்ணீர் வடிக்காத. அப்புறம் துக்கமுகமாவே இல்லை. அவ விசுவாசத்தோடு போனா அந்த வருஷத்திலே கன்சீவ் ஆயிட்டா, அழகான சாமுவேலை பெற்றெடுத்தா. அந்த சாமுவேலை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தா. கர்த்தர் மறுபடி 5 குழந்தைகளை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. ஓயாம அழுதுகிட்டு இருக்காது ஆண்டுடைய பிள்ளைகளை. உங்க இருதயத்தை ஊத்திட்டீங்கன்னா அதோட நிப்பாட்டி சந்தோஷமா இருங்க. ஜெபம் பரலோகத்துக்கு போயிருச்சு. தாவீது சொல்றான், என் கண்ணீர் உமது தோல் துருத்தியிலே உமது கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஒரு நாள் வந்தது, தாவீதினுடைய அலைச்சல்களை கர்த்தர் மாத்தினார், கண்ணீரை ஆனந்த களிப்பா மாத்தினார். ஆமென். சங்கீதம் 90:15 எழுதப்பட்டிருக்கு. மோசே ஒரு ஜெபம் பண்ணான், தேவனே நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக மனமகிழ்ச்சியவும் எங்களுக்கு தாரும். நீங்க துன்பப்பட்ட வருஷத்துக்கு சரியாக என் ஆண்டவர் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை வச்சிருக்கிறாரு. துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக மனமகிழ்ச்சியை வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க. கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. மனமகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். மார்த்தாள் மரியாளும் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. கர்த்தர் அந்த கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றினார். சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. கர்த்தரிடத்தில் எப்போது எப்படி இருங்க? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்க.
உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? இவ்வளோ நேரம் நம்ம அநேக காரியங்களை தியானித்து கொண்டு வந்தோம். நம்முடைய ஆண்டவர் யார்? நித்திய வெளிச்சம். நம்முடைய தேவன் யார்? மகிமையின் ஆண்டவர். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைக்கிறவர். நம்முடைய தேவன் யார்? அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறவருடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம் நித்திய பேரின்பம். இதுதான் முக்கியமான பகுதி. என்ன கொடுக்க போகிறார் நமக்கு? என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்க. நித்திய பேரின்பம். கரங்களை தட்டி சொல்லுவோம். நித்திய பேரின்பம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நித்திய பேரின்பம் அது எப்போ வரும்? எப்போ? சங்கீதம் 16:11 வசனம். சங்கீதம் 16:11 வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். தாவீதுடைய அனுபவம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். இல்ல, உம்முடைய சமூகத்தில் என்ன ஆனந்தம்? பரிபூரண. இங்க பூமியில் நமக்கு பரிபூரண ஆனந்தம். நீங்கள் நானும் ஆராதிக்கிற இந்த ஆனந்தம் சாதாரணமான ஆனந்தம் அல்ல, பரிபூரண ஆனந்தம். உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த வலது பார்சத்தில் இருக்குது பாருங்க, அந்த பேரின்பம் இருக்குது பாருங்க, அவர்தான் இயேசு. அந்த நித்திய பேரின்பம், அந்த நித்திய பேரின்பம் தான் ஆண்டவராகிய இயேசு. அவர் உங்களுக்குள்ள இருந்தா ஒரு நாளும் உங்களை எந்த ஒரு இருளும் மேற்கொள்ள முடியாது. எந்த இருளும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எந்த இருளும் மேற்கொள்ள முடியாது. நேற்று ஆராதனை முடிஞ்சு முத்திரை மோதிரம் என்று அநேக சத்தியங்களை எல்லாரும் தியானித்தோம். தியானித்துட்டு போய் அங்கே அறையில் போய் உட்காந்து கர்த்தரை சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. ஆஃப் பண்ண திரும்ப திரும்ப வருது. சரி, அங்கே ரூமில் போய் ஃபோனை மாதிரி திரும்ப எடுத்து பார்க்குறேன், 7 நேரம் வந்துருக்கு. சரி, யாருன்னு தெரியலையே. நம்ம திரும்ப எடுத்து பார்த்தா இந்து பேர் வருது, புறஜாதியோட பேர். யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போனால் திரும்ப நான் ஃபோன் அடிச்சு ஃபோன் எடுத்து அந்த ரிங்கு போது வர எடுக்கலை. நான் இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் திரும்ப ஃபோன் வருது. ஃபோன் வந்து ஆஃப் பண்ணி, ஹலோ யார்? நீந்தாண்டா சகாயம். ஐயோ இது யாரும் தெரியலையே. நீந்தாண்டா சகாயம். கெட்ட வார்த்தையை கடுமையான வார்த்தை, துக்கப்பட்டு அழுகும்படியான வார்த்தை. அடே அவன்டா இவன்டா, அப்படி போயிடா இப்படி போயிடா அப்படின்னு. என்னடா இது? யாருமா நீ? என்ன பேசுகிற? என்னம்மா? யார்? பேச்சுன்னா கடுமையான பேச்சு, அசிங்க பேச்சு, பயங்கரமாக பேச்சு. வேற யாரும் இல்லை. நம்ம சபைக்கு முதல்ல வந்தால ஒரு கீதா, அவ பயங்கரமான கெட்ட வார்த்தை. அப்படியே போன கூட அங்கே ஒன்று மனைவிட்ட கொடுறா. யாருன்னு தெரியலம்மா. அங்கே ஒன்று கொடுத்தா, ஐயோ இவளாத்தான் இருக்குது, இவதான் சத்தம் மாதிரி இருக்குது, ஆஃப் பண்ணுங்க அப்படி. அப்படியே உட்காந்து ரூமில் உட்காந்து கண்ணீராக வருது. என்னப்பா இந்த வார்த்தை, அசிங்கமான வார்த்தையை பேசுகிறாங்க அப்படின்னு பாருங்க. பிறகு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த துக்கமான சூழ்நிலைகளை பேரின்ப நதியாகி ஆண்டவர் அப்படியே மாற்ற ஆரம்பிச்சு. அவளை மன்னிச்சிரு. அல்லேலூயா. அவளை மன்னிச்சிரு. ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரு நம்மளை துக்கப்படுத்தினாலும்
யாரு நம்மளை காயப்படுத்தினாலும் அல்லேலூயா நித்திய பேரின்பம் அந்த ஜீவ நதி அதையெல்லாம் மாற்றி நம்மளை நடனமாட வச்சுருவாரான். உங்கள் பேரில் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லும்போது மகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, தாவீது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் நடு ரோட்டில் 4 வழி சாலை 14-15 படி 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 15, 14, 15, 16. தாவீது சணல்நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு, பாருங்க, ராஜா சிங்காசனத்தை விட்டு இறங்கி பல்லாக்க விட்டு இறங்கி சணல்நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் நாம் தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. சாதாரணமான இடம் அல்ல, பெரிய டவுன்கால் ரோடு, மவுண்ட் ரோடு, 4 வழி சாலை. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீது நகரத்துக்கு வருது. ராஜா பல்லாக்கில் இருக்கிறாரு, கீழே இறங்கிட்டார். சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக முழு பலத்தோடு என்ன செஞ்சான்? நடனம் பண்ணினான். அடுத்தது அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடு, கவனிங்க, கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். உடன்படிக்கை. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி என்னது? பைபிள், வேத வசனம். பைபிளை தூக்கிட்டு வரும்போது நீங்க எப்படி வரணும், எப்படி போனாங்கன்னு இருக்கு. எக்கால சத்தத்தோடும் நான் கம்பீர சத்தத்தோடும் நடனத்தோடும் தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தாங்க. நீ பைபிளை கொண்டு வரும்போது பயந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு, அல்லேலூயா, வேத வசனத்தை கொண்டு வரும்போது நடனத்தோடு சந்தோஷத்தோடு ஓடி வரணும், மகிமையாய் ஓடி வரணும். கள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, பயந்தாங்கோழி கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. அன்னைக்கு போன வாரம் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன இப்போ அந்த வாசலில் ஏதோ சரபுரன்னு சவுண்டு கேட்குது. உடனே அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, யாரோ வந்துட்டாங்க போல ஜெபம் பண்ணுறதை கேட்டு. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு கெம்பீர சத்தத்தோடும் நடனத்தோடும் சீயோன் நகரத்துக்கு, தாவீது நகரத்துக்கு வந்தாங்க. அடுத்தது கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள், கவனிங்க, சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து, சன்னல் வழியாக பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து, கவனிங்க, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு. நீங்க காலை அசைக்க சொன்னாலே தேவ பிள்ளைகள் அசைக்க மாட்டேங்கிறாங்க. அவன் நடு ரோட்டில் குதிச்சு நடனம் பண்ணுகிறதை அவள் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். இதெல்லாம் தாவீதை அவமதிச்சாளாம். கடைசி வரைக்கும் அவளுக்கு பிள்ளையே இல்லை. அல்லேலூயா. என்ன சொல்றான் 21வது வசனத்துல மீகாள்கிட்ட? அதற்கு தாவீது மீகாளை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும், இப்படி சொல்லுங்க, இந்த சமுதாயத்தை பார்க்கிலும் இந்த ஜனங்களை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல், இந்த என்னை குப்பையில கிடந்த எண்ணெய் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தின் மேலும் தலைவனாய் கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நடனமாடு. அப்படி சொல்லுங்க ஆண்டுடைய பிள்ளைகளை. யாருக்கு முன்பாக கை தட்டுறீங்க? கை தட்டிக்கிட்டு இருக்கும் போதே இப்படி பாக்குறீங்க, மதனி நிக்கிறாங்க, என் மச்சான் வந்திருக்கிறார், வெக்கமா இருக்கு. அப்படின்னா யாரு நீ சொல்லுங்க? கள்ளச்சாவல், கள்ளக்கோழி.
தேவ சமூகத்தில் கைத்தட்டுறதுக்கு அல்லேலூயா சொல்றதுக்கு நீங்க பயந்தியல்னா அல்லேலூயா. தேவ சமூகத்தை உணரலைன்னு அர்த்தம். நித்திய பேரின்பத்தை உணரல. யாரையும் பார்க்க கூடாது. நல்லா கை தட்டணும், நடனம் ஆடணும், அல்லேலூயா சொல்லணும். அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கவே கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. அவளை சொல்றான், தாவீது சொல்றான், உனக்கு முன்பாக உங்க அப்பா வீட்டுக்கு முன்பாக இந்த ஜனத்துக்கு முன்பாக நான் ஆடுனா, என்னை இஸ்ரவேல் ஜனத்தின் மேலே தலைவனாக்குன என் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நான் நடனம் ஆடுறேன். யாருக்கு முன்பாக நான் அந்நிய பாஷை பேசுறேன்? என் தேவனுக்கு முன்பாக, என் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் ஆராதிக்கிறேன். அப்படி ஆடின தாவீதின் வம்சத்தில் இருந்து இயேசு இரட்சகர் பிறந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அதெல்லாம் இங்க பாருங்க, மோசே சொல்ற, ஆண்டவரே உங்க சமூகம் எங்களோட கூட வராதிருந்தா நாங்கள் வனாந்திரத்திலே இருந்துடுறோம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் எங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட வரவிட்டால் நாங்கள் வனாந்திரத்திலே இருந்துடுறோம். ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுவப்பா, நீ போ, கிளம்பி போன்னு சொல்ற. யாத்திரையாகமம் 33:18 மோசேயினுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? தேவனே உம்முடைய மகிமை எனக்கு காட்டும், அது போதும். மகிமை எனக்கு காட்டும், அது எனக்கு போதும். சொல்லுங்க. தாவீது தேவ சமூகத்தில் அழுது சொல்றார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதியப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துராதீரும் ஆண்டவரே. ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். நான் முதல்ல மாதிரி துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, வெக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று அழுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். லூக்கா 15 17-18 தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா, துக்கத்தோடு வந்த கெட்ட குமாரன் துக்கத்தோடு வெக்கத்தோடு வந்தான். ஆனால் நான் தகப்பனுடைய வீட்டுக்கு வரும்போது தகப்பனுடைய வீட்டிலே தேவ சமூகம் இருந்தது, தேவனுடைய மகிமை இருந்தது, தகப்பனுடைய இளைப்பாறுதல் இருந்தது, தகப்பன் வீட்டிலே உயர்ந்த வஸ்திரம் இருந்தது, தகப்பன் வீட்டிலே முத்திரை மோதிரம் இருந்தது, தகப்பன் வீட்டிலே சமாதானத்துக்குரிய பாதரட்சி இருந்தது, பன்னி திங்கிற தவிட்டுக்கு ஆசைப்பட்டிருந்த அவனுக்கு கொழுத்த கன்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. என் அன்பு பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆனந்த தைலத்தை வச்சிருக்கிறார், நித்திய பேரானந்தத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய சமூகத்தில் நல்லா துதியுங்க, ஆராதிங்க, வெக்கப்படாதீங்க, கைதட்டுறதுக்கு வெக்கப்படாதீங்க, நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. நீ எவ்வளவு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவா, இளைப்பாறுதலை தருவா. நீ நடனம் ஆடி துதிக்கும் போது, இசை வாசிக்கும் போது, கர்த்தரை மத்தளத்தோடு தாளத்தோடு தேவனை நீங்க மகிமைப்படுத்தும் போது, தேவ ஜனமே உங்க மேல கர்த்தருடைய கரம் வந்து அமரும், கர்த்தருடைய கரம் வந்து அமரும், தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்படும். எலிசா சொன்னா, எலிசா காற்றை காண மாட்டீர்கள், மழையவும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் உங்கள் வறண்ட வாய்க்காலிலே நீரோடையை பாய வைப்பார். அல்லேலூயா. நீங்க வந்திருக்கிறது சாதாரணமான இடம் அல்ல. எபிரேயர் 12:22, 23, 24 எழுதப்பட்டிருக்கு. அதை சத்தமா நம்ம வாசிக்க கேட்கலாம். நீங்க வந்த இடம் ஒரு மேன்மையான இடம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற 22 இருந்து படி. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கு, நம்மளை பார்த்து ஆவியானவர் சொல்றார்,
நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் எங்க வந்திருக்கிறோம்? பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் எங்க வந்திருக்கிறோம்? 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் பரலோகத்திலே பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்துக்கு வந்திருக்கிறேன். யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் ஆமென். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கலாம். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சாதாரணமாக ஒரு மகிமையான குடும்பத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஒரு மகிமையான கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு மகிமையான ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்களும் நான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு பூமியில கர்த்தரை ஆராதிக்கிறோம். வருங்காலத்தில் நித்தியத்தில் தேவனோடு அவருடைய குடும்பத்தோடு நம்ம ஆராதிப்போம். 1000-10,000 தேவதூதர்களோடு ஆராதிப்போம். பரலோகத்தில் பேரிடப்பட்டிருக்க முதல் பேரானுடைய சர்வ சங்கத்தோடு ஆராதிப்போம். யாவருக்கும் நியாயாதிபதியாகிய பிதாவோடு அவருடைய குமாரனோடு நம்ம ஆராதிப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்மை மேன்மையான பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமே. ரோமர் 14-17 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வாயத்திர தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க. ஆண்கள் பகுதியில் ஐயாக்கள்லாம் சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. நீதியும் சமாதானம் கைதட்டி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யம். ஆமே. மட்டன், சிக்கன், ஆமே, பீப்பு, போத்துக்கறி என்று பலவிதமான ஆமே உணவுகளை சமைத்து சாப்பிடுகிறது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் டாஸ்மார்க் கடை அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினாலே உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. நீதினா மனம் திரும்பி முழுகி ஞானசான் எடுத்து பரிசுத்தாவிலே நிரம்பி துதிக்கிறது தான் ஆண்டுடைய சித்தம். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்ன? சங்கீதம் 5:11 படி. சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும், நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ண போறேன். என்ன? உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. என்னாலும் கெம்பீரிப்பார்களா. போதுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உம்மில் பாருங்க. நம்புகிற யாவரும் உமக்குள் மகிழ்ந்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. என்னாலும் நீங்க கெம்பீரிங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன? நித்திய வெளிச்சம். சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் யார்? மகிமையின் ஆண்டவர். நம்முடைய தேவன் யார்? அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், புலம்பலை நடனமாய் மாற்றுகிறவர். சொல்லுங்க. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்னாள் ஒரு நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் தன் கண்ணீரை ஊற்றினாள். இந்நாள் வரை அந்த அன்னாள் அழுததாக தெரியவில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் விசுவாசம். ஆணித்தரமான விசுவாசம். ஆண்டுடைய பிள்ளைய
உங்க விசுவாசம் ஆணித்தரமா இருக்கட்டும். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருங்க. உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்வார். எல்லாரும் வலதுகை ஒசத்தினே சொல்ல, ஆண்டவரே நான் உம்மிடத்துல மனமகிழ்ச்சியா இருப்பேன். உம்முடைய வார்த்தை ஆண்டவர் எனக்கு போதும். தாவீது சொல்றான், உம்முடைய சமூகத்தில் எனக்கு நித்திய பேரின்பம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் செத்த மார்க்கம் அல்ல, ஜீவ மார்க்கம். நான் மரித்தேன், உயிர்த்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் சொல்றார் ஆண்டவர். நான் சதா காலமும். உங்க விசுவாச ஆர்வம் பெருகட்டும். ஹல்லேலூயா. கல்லை தோட்டத்தில் புடிகளை காட்ட பிடிக்கிற கூட்டம் அல்ல நம்ம. தேவன் நம்மளை எல்லா இடத்திலையும் மகிமையான சந்ததியா பார்க்க விரும்புகிறார். இப்ப சொல்லுவோம் அல்லேலூயா. எல்லாரும் தயவா கையை வசதி சொல்லுங்க. ரெண்டு கை எதுக்கான கொடுத்துருக்காரு? தோசைக்கல் சட்டாப்ப மாதிரி கொடுத்துருக்காரா? அல்லேலூயா. நல்லா கொத்து பரோட்டா போட்ட மாதிரி போடணும். நல்லா கை தட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். ஸ்பெஷல் தோசை சூடா ஆண்டவரை துதிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நல்லா கை தட்டி ஆண்டவரை துதிக்கணும். என்ன துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சொல்லுங்க. 8 மணிக்கு முன்னாடி ஆராதனை முடிஞ்சிடும். யாரும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை இன்னைக்கு மகிமையான பிள்ளைகளாக பார்க்குறார். யவன ஜனம் விடிய காலத்தில் பணியில பிறக்கிற ஆமே யவன ஜனம் தேவனுக்கு ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்ததி எனப்படும். நீங்கள் நானும் யவன ஜனம். போடுங்க தாளத்தை ஆண்டவருக்குள்ள. ராகா தீமா ரீமா ரீமா கரவரவரவ துரவ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 ர. ஒரு மகிமையின் கரம் இறங்கி வருகிறது. ஓ ரிகா வாலா வந்தா ரவா உதிகமா ரவா. சுரமண்டலக்காரன் சுரமண்டலத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் அமர்ந்தது. உங்க மேல கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய அபிஷேகம். கை தட்டி சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் விலகட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும். ஓ ஹல்லேலூயா. இப்ப சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுவோம். இப்ப சொல்லுவோமா? அழகானவர், அருமையானவர். சும்மா முகத்தை பாருங்க. நல்லா அழகானவர், அருமையானவர். ஐயோ தேன் சொட்ட சொட்ட இனிமையானவர், தேன் சொட்ட சொட்ட இனிமையானவர். இப்ப கொத்து பரோட்டா போடுங்க பாப்பா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். போடுங்க தாளத்தை. மகிமையானவர், மீட்பரானவர். அப்படித்தான். ஓரா காலாமா சந்தரம். அவர் இயேசு இயேசு இயேசு. பாடுங்க. இயேசு இயேசு. ஓ அழகானவர். பின்னாடி இருக்கிறவங்க இனிமையான நல்ல கை கொண்டு வந்தவங்கலாம் புதிங்க. யாதிகள் ஓடட்டும், பலவீனங்கள் ஓடட்டும். ஓ ஜீசஸ்
வெளிச்சம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிந்து போகும். கரங்களை தட்டி சொல்லுவேன், கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீ உயிர் தெழுந்த ராஜா, நித்திய ராஜா, மகிமையின் ராஜாவே. கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். 8 மணிக்கு முன்னாடி ஆராதனை முடியும். எல்லா வேதனைகளும் மறையட்டும் அப்பா. எல்லா வேதனைகளும் மறையட்டும். எல்லா தனிமை உணர்வு மறையட்டும். இயேசு, அவர் இயேசு, 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 அவர் இயேசு. அழகானவரே, இனிமையானவரே, இந்த வருஷம் ஜனத்தினுடைய கடன் சிறையிருப்பு மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதி பலவீனங்கள் மறையட்டும். எல்லாரும் வலதுகை வசதி சொல்லுங்க. கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே நேசர் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கைகளை வசதி சொல்லுங்க.